கேமரா வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா, எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு கார். அந்த பட்ஜெட்ல ஒரு கம்ப்ளீட்னஸ் அந்த கார்ல இருக்கு. நீ வந்து ஒரு பிரீமியம் பிராண்ட் லக்ஸுரி பிராண்ட்ஸுக்குள்ள போனோம், 50-60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றும் கிடைக்காது, பேட்ஜ் தான் இருக்கு. சீட் எல்லாம் பாரு, தை சப்போர்ட் கூட இருக்காது. நான் சொல்றது 3 சீரிஸ் ஆகட்டும், 2 சீரிஸ் ஆகட்டும், ஏ கிளாஸ் லிமோசின் ஆகட்டும், எல்லாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா இது உனக்கு வந்து குறையே சொல்ல முடியாது. அந்த சைடுல அப்படி ஒரு லெக்ஸஸ் தெரியும், ஆப்வியஸ்லி அதுதானே ஃபியூல் எஃபிஷியன்சி. அப்புறம் ஹைபிரிட் ஃபர்ஸ்ட் நான் ஓட்டும் போது இதுதான் ஹைபிரிட். அந்த காம்ப்ரமைஸ் இல்லாம ஓட்டும் போது அது போன ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அப்படி ஒரு இது. ஆனா நம்மள டொயோட்டா இன்னும் மீடியா லிஸ்ட்ல சேர்க்கல. நேற்றைக்கு தான் செந்தில் சார்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன், பொதுவா பழைய கேமரா ஒரு ஹேண்ட்லர் எல்லாம் கிடையாது, அது டிப்பிக்கல் டொயோட்டா. ஆனா இது வந்து ஸ்டியரிங்ல நிறைய இது ஆட் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் ஆடாஸா கூட இருக்கலாம். உனக்கு ஆடாஸ் வந்தாலே ஸ்டியரிங்ல ஒரு ஃபீட்பேக் ஆட்டோமேட்டிக்கலி வருது இல்லை, நம்ம பேசுற ஃபீட்பேக் இருக்கான்னு நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அவங்களுடைய அந்த 5th gen ஹைபிரிட் சீட் லுக்ஸ், இது சரியான லுக்ஸ். அந்த காலத்துல இருந்தே ஒவ்வொரு தடவை ஒரு கேமரா லான்ச் அப்புறம் லுக்ஸ் வந்து அப்படி போயிட்டே இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. டொயோட்டாக்கு இந்த கேமரையும் கொரோலாவும் என்ன குட் பண்ணிருக்கலாம் அந்த பிராண்ட். இன்னைக்கு அவங்க அதை விடல. நீ வந்து சில மார்க்கெட்ஸ்ல அது டாக்ஸி தான் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த ப்ராடக்டோட அந்த வெலாசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படி இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு ஒரு நீஷான ப்ராடக்ட். அது பெரிய நம்பர்ஸ் எல்லாம் விற்காது, கம்மியாக தான் விற்கும். ஆனால் அவங்க இது ஆக்சுவலி ஒரு வருஷம் முன்னாடி குளோபலி அப்டேட் ஆனது தான். அதை இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க, சிகேடியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல அதில் கொஞ்சம் ஸ்பெக்கெல்லாம் இருந்து 2.5 லிட்டர் 230 PS 12 PS வந்து கூடி இருக்குது. ECVT டியூக் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரெசன்டேஷனில் சொன்னாங்களாம். 25 கிலோமீட்டர் வந்து ஏஆர்எஸ் சர்டிஃபைட், ஒரு 17 கிலோமீட்டர் செல்லும். பெட்ரோல் 18-20 கிடைச்சாரு, மேக் சென்ஸ். அப்புறம் ரிலையபிலிட்டி, டொயோட்டாவோட ரிலையபிலிட்டி. கேம்ரி நமக்கு அடுத்த வரும்போது ஓட்ட கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ரெட் கலர் தான், அது ஒரு கிட் ஆக்சுவலி. நீங்கள் இப்போ பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.